ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான படத்தை தான் பார்க்க போறோம். உண்மைக்குமே ஒர்த்தான படங்க. உங்களை அப்படியே வேற உலகத்துக்குள்ள இந்த படம் கூட்டிட்டு போகும். ஸோ இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, பெர்முடா ட்ரையாங்கல்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ சுத்தி பார்க்க போறான். அப்ப பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு சுனாமில சிக்கி வேற இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். அங்க பாத்தீங்கன்னா மனுஷங்க எல்லாருமே குட்டியோண்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம ஹீரோ எப்படி மிங்கிள் ஆகுறான், அவங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்றான், கடைசியில நம்ம ஹீரோ அவனுடைய சொந்த நாட்டுக்கு வந்தானா இல்லையான்றத ரொம்பவே சூப்பரா சொன்ன கதை தான் 2010 வருஷம் ரிலீஸ் ஆன கலிவர்ஸ் டிராவல்ஸ். இந்த படம் கலிவர்ஸ் டிராவல்ஸ்னு ஒரு புக்கை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அந்த புக்கை நீங்க படிச்சிருந்திருக்கீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவோட பேரு தான் கலிவர். ஹீரோவை பத்தி சொல்லணும்னா எப்போதுமே ஜாலியா இருப்பான். என்ன பண்ணாலுமே ஃபுல்லாவே ஃபன்னா தான் பண்ணுவான். இப்படி இருக்க நம்ம ஹீரோ ஒரு கம்பெனில தான் ஒர்க் பண்றான். ஸோ கம்பெனியும் வீடுன்ற மாதிரி நம்ம ஹீரோவோட வாழ்க்கை போயிட்டு இருக்குது. இப்படி இருக்க ஒரு நாள் கம்பெனில இருக்கும்போது ஒருத்தன் வேலைக்கு வரான். ஸோ அவங்ககிட்ட வேலை சம்பந்தமா நிறைய இன்டர்வியூலாம் எடுக்கும்போது தம்பி நான் ஆல்ரெடி செலக்ட் ஆயிட்டேன்ற மாதிரி நம்ம ஹீரோவை அசிங்கப்படுத்திடுறான். அப்புறமா நம்ம ஹீரோவும் அவனுக்கு இந்த ஆபீஸ் எல்லாம் சுத்தி காமிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு அழகான பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின், பேரு டார்சி. ஸோ நம்ம ஹீரோயின் கிட்டையும் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கிறவன இன்ட்ரோ கொடுக்குறான். அப்ப இந்த புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கிறவனுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் மேல கிரஷ் இருக்குதுன்னு. ஆனா ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்கே நம்ம ஹீரோ கூச்சப்படுறான்றதும் இவனுக்கு தெரிஞ்சிருது. இப்படி இருக்க எல்லாம் சுத்தி காமிச்சதுக்கு அப்புறம் லிப்ட்ல போறதுக்காக உள்ள போறாங்க. கரெக்டா லிப்ட் க்ளோஸ் ஆகுற டைம்ல நம்ம ஹீரோயினும் வந்துடுறாங்க. சோ அந்த புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கிறவனும் நம்ம ஹீரோ மேல கொஞ்சம் பரிதாபப்பட்டு இப்போவாது இவன் பேசுறானான்னு பார்க்கலான்னு சொல்லி அந்த லிப்ட்ல இவங்க ரெண்டு பேரையும் தனியா விட்டுட்டு வெளியில வந்துடுறான். ஆனா நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா ரொம்பவே கூச்சப்படுறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த நாள் நம்ம ஹீரோவனுடைய ஆபீஸ் ரூம்ல ஜாலியா கிட்டார் வாசிச்சுட்டு இருக்கும்போது புதுசா வேலைக்கு சேர்ந்தவன் இங்க வந்து என்ன ப்ரொமோட் பண்ணிருக்காங்க, இனிமே நான் தான் உங்களுக்கு பாஸ் அப்படின்னு பெரிய குண்டை தூக்கி போடுறான். அதோட விடாம நீங்க இன்னுமே இப்படிதான் பொறுப்பில்லாம இருக்கிறதுனால தான் உங்களை இன்னுமே ப்ரொமோட் பண்ணாம இருக்காங்க. அது போக எல்லாத்துலயுமே தயக்கப்படுறீங்க. ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே தைரியமா இருங்க. இப்படிலாம் இருக்கிறதுனால தான் ஹீரோனுக்கு உங்க மேல அட்ராக்ஷனே வரலன்ற மாதிரி சொல்லிடுறான். இத்தனை வருஷம் அந்த கம்பெனிக்காக உழைச்சாலுமே நம்ம ஹீரோவை இன்னுமே ப்ரொமோட் பண்ணாம புதுசா வந்தவனை ப்ரொமோட் பண்ணிருக்காங்கன்ற ஃபீலிங்கும் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஹீரோயின் கிட்ட கூட பேச முடியலன்னு சொல்லி அவன் சொன்னதை நினைச்சு சோ நேரா போய் தைரியமா பேசுவான்னு பார்த்தா அவளை பார்த்ததுமே நம்ம ஹீரோவுக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. உடனே அந்த டேபிள்ல இருக்கிற ஒரு பேப்பர் எடுத்து இதை எடுக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன்ற மாதிரி சொல்றான். அது என்ன பேப்பர்னு பாத்தீங்கன்னா டிராவல் அசைன்மெண்ட் ஃபார்ம். உடனே நம்ம ஹீரோயின், உனக்கு டிராவலிங் பிடிக்குமா, டிராவல்லாம் பண்ணிருக்கியான்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோவும் இதான் சான்ஸ்ன்னு சொல்லி நான் நியூசிலாந்துல இருந்து இந்தியா வரைக்குமே எல்லா இடமே சுத்தி பார்த்திருக்கிறேன்னு அப்படி இப்படின்னு வாய் கூசாம போய் சொல்ல ஆரம்பிக்கிறான். இதை கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் சந்தோஷம். அப்படின்னா நீ டிராவல் பண்ணதை வச்சு ஒரு அசைன்மெண்ட் எழுதிட்டு வரையான்ற மாதிரி கேட்டதும் நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். அப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரியாதனமா இந்த ஃபார்ம் எடுத்துட்டு வந்துட்டோமேனு என்ன எழுதுறதுன்னு கூட நம்ம ஹீரோக்கு தெரியல. ஆமா, ஏதாவது டிராவல் பண்ணா மட்டும் தானே நமக்கு தெரியும். நம்ம தான் ஒரு இடத்துக்கு கூட போனது கிடையாது. சும்மா அவ்வளோ இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அப்படி சொன்னேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆர்டிக்கல்ல டிராவலை பத்தி எழுதியிருக்காங்க. இதாண்டா சான்ஸ்ன்னு சொல்லி அதையும் எடுத்துக்கிட்டு இன்னும் அந்த பேப்பரை ஃபில்அப் பண்றதுக்காக நெட்ல தேடி அங்கங்க கொஞ்சம் எடுத்து மொத்தமா ஒரு அசைன்மெண்ட் ரெடி பண்ணிடுறான். ஸோ அதை நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து கொடுத்ததும் நம்ம ஹீரோயின் அந்த அசைன்மெண்ட்டை பார்த்து செம ஹாப்பி ஆயிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ கிட்ட, உனக்குள்ள இவ்வளவு திறமை ஒளிஞ்சிருக்கா, இது தெரியாம போச்சு. அப்ப பெர்முடா ட்ரையாங்கல்னு ஒரு இடம் இருக்கு, அங்க போய் நீ டிராவல் பண்ணி ஒரு அசைன்மெண்ட் மாதிரி ரெடி பண்றியான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவுக்கு பெர்முடா ட்ரையாங்கல்னாலே என்னன்னு தெரியாது. சோ ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஓகேன்னு சொல்லிடுறான். சோ அடுத்த நாளே அந்த பெர்முடா ட்ரையாங்கலுக்கு கிளம்புறான். அப்ப அந்த போட்காரன் வந்து, இதுதான் உன்னுடைய லொகேஷன், இங்க தான் பெர்முடா ட்ரையாங்கல் இருக்குது, இந்த பட்டன் நமக்குனா இப்படி போகும், அந்த பட்டன் நமக்குனா அப்படி வரும், அப்படி இப்படின்னு நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது அதெல்லாம் எங்களுக்கே தெரியும், நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு ஓவரா சீன் போட்டு போட்டை எடுத்துட்டு கிளம்புறான். இப்படி கொஞ்ச தூரம் போனதும் தூக்கம் வந்ததுனால ஒரு புக்கை மண்டையில வச்சுட்டு தூங்கிடுறான். இப்படியே கொஞ்ச நேரம் போனதும் பெரிய புயலே வருது. அப்படியே நம்ம ஹீரோ வந்துட்டு இருந்த போட்டும் அந்த புயலுக்குள்ள மாட்டிக்குது. அப்படியே போட்டை தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ முழிச்சு பாக்குறான். பார்த்ததும் பயங்கரமா ஷாக் ஆகிடுறான். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேல 4-5 பேர் நிக்கிறாங்க. அதுவும் பாக்குறதுக்கு ரொம்பவே சின்னதா இருக்காங்க. நம்ம ஹீரோவும் எந்திரிச்சிடலாம்னு பார்க்கும்போது கைத்த போட்டு நம்ம ஹீரோவை நல்லா கட்டி வச்சிருக்காங்க. அது போக ஹீரோ மேல பாலம்லாம் கட்டிட்டாங்கன்னா பாத்துக்கோங்க. இவங்க நம்ம ஹீரோவை என்ன நினைச்சிட்டாங்கன்னா இந்த குட்டி மனுஷங்களை சாப்பிடுறதுக்காக தான் இந்த பெரிய ஜியாண்ட் இங்க வந்திருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி கட்டி போட்டிருக்காங்க. இப்படி இருக்கு, இவர் தான் இந்த சின்ன மனுஷங்களுடைய ஜெனரலே. அப்ப நம்ம ஹீரோ ரொம்பவே கஷ்டப்பட்டு எந்திரிக்க ட்ரை பண்றான். கடைசியில ஒரு வழியா எல்லா கைத்தையும் பிச்சு எந்திரிச்சு நிக்கும் போது மறுபடியும் அந்த குட்டி மனுஷங்கள்லாம் சேர்ந்து
வந்து இவருடைய ட்ரௌசர்ல கொக்கிய போட்டு இழுக்கவும் மறுபடியும் பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். அப்புறமா நம்ம ஹீரோவை நல்லா டைட்டா கட்டிட்டு எறும்புகள்லாம் ஏதாவது பொருளை இழுத்துட்டு போகும் பாத்தீங்களா, அதே மாதிரி நம்ம ஹீரோவையும் அவங்களுடைய ராஜா கிட்ட இழுத்துட்டு போறாங்க. சோ ராஜாவை நம்ம ஹீரோ மீட் பண்ணதும், யோ நான் ஒன்னும் பூதம்லாம் கிடையாது, யாருடா நீங்கெல்லாம், நான் எங்கடா இருக்கிறேன், என்ன வச்சு ஏதாவது பிராங்க் பண்றீங்களான்னு கத்திக்கிட்டே இருக்கிறான். உடனே நம்ம ஹீரோவை அவன் சைஸ்ல இருக்கிற ஒரு குகைக்குள்ள அடைச்சு போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சோ அந்த இடத்துல இருந்து புலம்பிட்டு இருக்கும்போது அதே இடத்துல இன்னொருத்தனையும் அடைச்சு போட்டிருக்காங்க, அதாவது ஒரு குட்டி மனுஷனை. அவனை நம்ம குட்டி ஹீரோனே கூப்பிடலாம். சோ நம்ம ஹீரோ அவங்கிட்ட உன்னை எதுக்கு போ இங்க அடைச்சு போட்டிருக்காங்கன்னு கேட்டதும், அதுவா இந்த நாட்டோட இளவரசி மேல எனக்கு ஒரு அஃபெக்ஷன் இருந்துச்சுப்பா, அது தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஜெனரல் என்ன ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டான்பா, ஏன்னா அந்த ஜெனரல் தான் அந்த இளவரசியை கல்யாணம் பண்ண போறன்ற மாதிரி சொல்லவும் கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த ஜெனரலும் வந்துடுறான். உடனே நம்ம ஹீரோ அந்த ஜெனரலை பார்த்து நீ ஒரு முட்டாளுடான்னு திட்டவும் அந்த ஜெனரலுக்கு முட்டாள்னா என்னன்னே தெரியல. உடனே முட்டாள்னா என்னப்பான்ற மாதிரி கேட்கவும், முட்டாள்னா என்னன்னு தெரியாதா, முட்டாள்னா ரொம்ப ரொம்ப திறமையானவங்க பான்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறான். உடனே அந்த ஜெனரலும் ஆமால அப்ப நான் ஒரு ஸ்டூபிட் தானே அப்படின்னு அவனுக்கே சொல்லிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்படி இருக்க அடுத்த நாள் நம்ம ஹீரோ மேல நிறைய மிஷின்லாம் மாட்டி வேலை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்களே மாதிரியான குட்டி குட்டி மனுஷங்க மாதிரியே இன்னொரு நாடும் இருக்குது போல. அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் சுத்தமா ஆகவே ஆகாது, அவங்கள நம்ம எதிரி நாடுனே கூப்பிடலாம். அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, யாருமே பார்க்காத டைம்ல இந்த நாட்டுக்குள்ள வந்து எல்லா இடத்துலயும் தீப்பத்தை வச்சுட்டு இந்த நாட்டோட இளவரசியையும் கடத்துறதுக்காக கயிறை கட்டி மேலே ஏறி ஒரு வழியா இளவரசியும் பிடிச்சிடுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஹீரோ அங்க வந்துடுறான். நம்ம ஹீரோ தான் பெருசா இருக்கிறானே, அங்க இருக்கிற குட்டி குட்டி மனுஷங்களெல்லாம் அவனுடைய கையாலே பிடிச்சி கீழே தூக்கி போட்டு இந்த இளவரசிய காப்பாத்திடுறான். ஆனா இன்னுமே அந்த பில்டிங்ல தீ தான் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. சோ எல்லாரும் பயந்துகிட்டு அங்கேயும் இங்கேயுமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, பயப்படாதீங்க நான் இதை பாத்துக்கிறேன்னு சொல்லி வித்தியாசமா யோசிச்சு அந்த தீ எல்லாத்தையுமே அணைச்சிடுறான். அப்ப அந்த ஜெனரல் நம்ம ஹீரோவை பார்த்து என்னடா பண்ணிட்டு இருக்கிற, எங்களுடைய கோட்டையவே அசிங்கப்படுத்துறடான்ற மாதிரி சொல்லவும், ஓ அப்படியான்னு சொல்லி இந்த ஜெனரல் மேலையும் அசிங்கப்படுத்திடுறான். சோ கோவத்துல ஜெனரல் அங்க இருந்து கிளம்பிடுறான். இளவரசியா காப்பாத்தினதுனாலையும் தீ எரிஞ்சிட்டு இருந்த இந்த கோட்டைய அபூர்வ திறமையால அணைச்சதுனாலையும் இந்த நாட்டோட ராஜாவுக்கு நம்ம ஹீரோவை ரொம்பவே பிடிச்சு போயிருது. சோ நம்ம ஹீரோவை ராஜ விருந்துக்கு இன்வைட் பண்றாரு. ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய ஃப்ரெண்டான இந்த குட்டி ஹீரோவையும் என் கூட விருந்துக்கு வரணும், அப்பதான் நானும் வருவேன்ற மாதிரி சொன்னதும் வேற வழி இல்லாம அந்த ராஜாவும் இதுக்கு ஒத்துக்கிறாரு. சோ நம்ம ஹீரோவும் இந்த குட்டி ஹீரோவும் ராஜ விருந்துக்கு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா எல்லாமே குட்டியோண்டு இருக்குது, இருந்தாலும் அதையுமே விடாம நம்ம ஹீரோ சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த ராஜா நம்ம ஹீரோ கிட்ட நீங்க எங்க இருந்து வந்தீங்க, ஒருவேளை யாருமே போக கூடாது அந்த ஐலாண்ட்ல இருந்து வரீங்களான்ற மாதிரி கேட்கும்போது, இல்ல இல்ல நான் நியூயார்க்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு, அங்கெல்லாம் ராஜாவுடைய காலம்லாம் முடிஞ்சு போச்சு, பதிலுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொன்னதும் இங்க இருக்கிற எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஹீரோ நியூயார்க்ல ஒரு பிரசிடென்ட்டா தான் இருந்திருப்பாருன்னு. சோ அதை பத்தி கேட்கும்போது, ஆமா நியூயார்க்ல நான் பிரசிடென்டா தான் இருந்தேன், நான் ரொம்பவே பவர்ஃபுல் அப்படி இப்படின்னு வாய் கூசாம நிறைய போய் சொல்ல ஆரம்பிக்கிறான். உடனே இந்த ராஜாவும் ரொம்பவே ஆச்சரியமாகி, ஓகே அப்ப நாங்க உங்களுடைய போட்டை தேடுறோம், அது வரைக்கும் நீங்க இங்கேயே தங்கிக்கோங்கன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். உடனே அடுத்த நாளே நம்ம ஹீரோ தங்குறதுக்கான ஒரு பெரிய பிரம்மாண்டமான வீடை கட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அதுக்குள்ள ஜாலியா வாழ ஆரம்பிக்கிறான். இப்படி இருக்க ஒரு நாள் என்ன பண்றான்னா, நம்ம குட்டி ஹீரோவையும் அந்த இளவரசியும் சேர்த்து வைக்கிறதுக்காக குட்டி ஹீரோக்கு நிறைய சொல்லி கொடுத்து அந்த இளவரசி கிட்ட போய் பேச வைக்கிறான். நம்ம ஹீரோவுக்கு பொண்ணுங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்றதுன்னே தெரியாது, அதனால கண்டத்தையும் சொல்லி கொடுக்கறான். அந்த குட்டி ஹீரோவும் அதை அப்படியே இளவரசி கிட்ட சொல்றான். கடைசியில டான்ஸ் ஆடிரு அப்படின்ற மாதிரி சொன்னதும் இந்த குட்டி ஹீரோவும் கை காலெல்லாம் அசைச்சு ஏதோ ஒரு மாதிரியான டான்ஸ் ஆடுறான். ஆனா பாத்தீங்கன்னா இது எல்லாமே அந்த இளவரசிக்கு பிடிச்சி போயிருது, அவங்களும் இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. இப்படி இருக்க அன்னைக்கு நைட்டு அந்த ஜெனரல் நம்ம ஹீரோவோட போட்டை கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வந்துடுறான். நம்ம ஹீரோவை எப்படியாவது விரட்டணும், அதுதான் அவனுடைய ஏமே. சோ போட்டை கண்டுபிடிச்சு இங்க வந்து கிளம்புன்னு சொன்னதும் நம்ம ஹீரோவும் போட்டை வந்து பாக்குறான். பார்த்தா பெரிய ஓட்டை கிடக்குது. இதை யாரடா அடைப்பா, இதை அடைச்சு கொடுங்கடா, அப்பதான் இங்க இருந்து என்னால கிளம்ப முடியும்னு சொல்லிடுறான். இப்படி இருக்க அந்த ஓட்டையான போட்ல இருந்து அவனுடைய மொபைல் போனை எடுத்துட்டு வந்திருப்பான். அதை ஆன் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் ஏகப்பட்ட வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருந்திருப்பாங்க. சோ என்னதான் அனுப்பியிருக்காங்கன்னு கேட்கும்போது, ஸ்டார்டிங்ல இவனை திட்டி திட்டி அனுப்பியிருக்கிற மாதிரியும் கடைசியில நான் உன்னை தேடி வந்துட்டு இருக்கேன்ற மாதிரியும் அனுப்பியிருக்காங்க. இப்படி இருக்க இந்த எதிரி நாட்டு ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க மறுபடியும் இந்த நாட்டை அட்டாக் பண்றதுக்காக வராங்க. அப்ப குட்டி ஹீரோ நேரா நம்ம ஹீரோ கிட்ட வந்து, உன்னை இந்த நாட்டோடைய ஜெனரலா ராஜா ப்ரமோட் பண்ணியிருக்கிறாரு, சோ நீ தான் அந்த எதிரி நாட்டுக்கிட்ட இருந்து நம்ம மக்களை காப்பாத்தணும்ன்ற மாதிரி சொன்னதும் சட்டையெல்லாம் கலட்டி போட்டு கடலுக்குள்ள நடந்து எதிரி நாட்டு ராஜா கிட்ட திரும்பி போயிருங்க, ராஜா உங்களை அடிச்சு விரட்ட சொன்னாரு, சோ நான் சும்மா ஒரு ஆக்சன் மட்டும் கொடுக்குறேன், இங்க இருந்து ஓடி போயிருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு, நம்ம சின்ன வயசுல எல்லாம் தண்ணி அடிச்சு விளையாடுவோம் பாத்தீங்களா, அதே மாதிரி விளையாண்டுட்டு இருக்கிறான். அப்ப அந்த எதிரி நாட்டு பட நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோவுக்கு அதெல்லாம் ஒரு எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்குது. சொல்ல சொல்ல கேட்காமையாட அட்டாக்
அட்டாக் பண்றீங்கன்னு போட்டோட கயிறை பிடிச்சே இழுத்துட்டு வந்துடுறான். கடைசியில இந்த நாட்டு மக்களையும் எதிரி நாட்டுக்கிட்ட இருந்து காப்பாத்திடுறான். சோ இந்த நாட்டுல இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோவை ஒரு ரியல் ஹீரோவா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த ஜெனரல் மட்டும் நம்ம ஹீரோ மேல பயங்கர பொறாமப்பட ஆரம்பிக்கிறான். இப்படி இருக்க நம்ம ஹீரோவுக்கு ஏகப்பட்ட கவனிப்பு. சோ முடியில இருந்து மசாஜ் வரைக்கும் நம்ம ஹீரோவுக்கு அந்த குட்டி மனுஷங்களே பண்ணி விட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு அந்த இளவரசி அந்த ஜெனரலை பிரேக்கப் பண்ணி விட்டுறாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம குட்டி ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல. உடனே அந்த ஜெனரலுக்கு பயங்கரமா கோமாகிருது. அதனால நேரா எதிரி நாட்டு கூட போய் சேர போறான். அப்படி சேர போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ போட்ல ஒரு புக் இருக்கும். அதாவது ரோபோட் எப்படி செய்வது அப்படின்னு ஒரு புக் இருக்கும். அதையும் எடுத்துட்டு எதிரி நாட்டு கூட போய் சேர்ந்துடுறான். அப்புறமா அந்த புக்கை படிச்சு ஒரு பெரிய ரோபோட்டை செஞ்சு அதுக்குள்ள இந்த ஜெனரல் உட்காந்துக்கிட்டு மறுபடியும் இந்த நாட்டை அட்டாக் பண்றதுக்காக வராங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கும் அந்த ஜெனரல் ரோபோட்டுக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. ஆனா அந்த ரோபோட் நம்ம ஹீரோவை விட பெருசா இருக்குது. ஒத்த கையாலேயே நம்ம ஹீரோவை தூக்கி போட்டு பந்தாடுது. சோ இதனால நம்ம ஹீரோ எல்லாரும் முன்னாடியும் அவன் யாருன்ற உண்மையை சொல்லிடுறான். அதாவது அவன் பிரசிடென்ட்னு சொல்லி ஏமாத்தி வச்சிருப்பான் பாத்தீங்களா, அதுவும் எல்லாருக்கும் பொய்ன்னு தெரிய வந்துருது. அவ்வளவுதான், அந்த எதிரி நாட்டு பட இந்த நாட்டை கைப்பற்றிருது. நம்ம ஹீரோவை ஒரு கட்டையில கட்டி கடலுக்குள்ள அனுப்பி வச்சிடறாங்க. சோ கொஞ்சம் தூரம் அப்படியே போனதும் மறுபடியும் ஏதோ ஒரு கரை வந்துருது. நல்ல வேலைடா, மறுபடியும் நம்ம நாட்டுக்கே வந்துட்டோம் போலன்னு சந்தோஷமா சுத்த ஆரம்பிக்கிறான். அப்ப பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் நம்ம ஹீரோவை ஒரு பாட்டிலுக்குள்ள அடைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. யாருன்னு முழிச்சு பார்த்தா இவனை விட பயங்கர பெருசா ஒரு குட்டி பாப்பாவுடைய உருவம். பார்த்தா இதுக்கு முன்னாடி அவன் குட்டி மனுஷங்க கிட்ட மாட்டின மாதிரி இப்போ பெரிய மனுஷங்க கிட்ட மாட்டிக்கிட்டான். அந்த பெரிய பாப்பாவும் நம்ம ஹீரோவை பண்ணாத அளப்பறையே கிடையாது. ஹீரோவை ஒரு பொண்ணு மாதிரி மாத்தி பயங்கரமா கொடுமைப்படுத்துது. இந்த சீன்லாம் படத்துல பார்த்தா பயங்கர காமெடியா இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு குட்டி ஹீரோ வந்து அந்த நாட்டோடைய ராஜாவையும் கைதியா வச்சிருக்காங்க. உன்னை பாக்குறதுக்காக டார்சியும் வந்திருக்காங்க, அவங்களையும் பிடிச்சு வச்சுட்டாங்கன்ற மாதிரி சொல்றான். அதாவது நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்திருக்காங்களாம். இதை கேட்டதும் நம்ம ஹீரோவும் வேகமா அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சு ஒரு வழியா நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி அவளையும் ராஜாவையும் காப்பாத்துறான். அப்புறமா இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டணும்னு நம்ம ஹீரோவுக்கும் அந்த ஜெனரலுக்கும் 1 vs 1 வைக்கிறாங்க. அதாவது அந்த ரோபோட்டுக்கும் நம்ம ஹீரோவுக்கும். அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஜெனரல் நம்ம ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மெஷின்லயே கரண்ட் ஷாக் கொடுக்குற மாதிரி இருக்குது. சோ அதை வச்சு நம்ம ஹீரோவை போட்டு பொளந்து எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவால அந்த பெரிய ரோபோட்டை சமாளிக்கவே முடியல. அப்ப நம்ம குட்டி ஹீரோ என்ன பண்றான்னா அந்த பெரிய ரோபோட்குள்ள போய் ஷாக் கொடுக்குற ஒயரை பிச்சு விட்டுறான். சோ இனிமேல் ஷாக் கொடுக்க முடியாதுல்ல. இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவும் அந்த ரோபோட் மேல ஏறி உட்கார்ந்து அந்த ரோபோட்டை தோக்கடிச்சிடறான். சோ நம்ம ஹீரோ கடைசியில ஜெயிச்சிடறான். அதனால குட்டி ஹீரோவையும் அந்த இளவரசிக்கும் நிச்சயம் பண்றாங்க. அப்போ பாத்தீங்கன்னா அந்த தோத்து போன ஜெனரல் இங்க வந்து இளவரசி மேல கத்திய வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த இளவரசி பாத்தீங்கன்னா பயங்கரமா டிஃபென்ஸ் பண்ணி அந்த ஜெனரலை கீழே தள்ளி விட்டுறாங்க. ஆனா என்னதான் இவ்வளவு நடந்தாலுமே இன்னுமே அந்த 2 ராஜாக்களும் ஒண்ணு சேரல. இன்னுமே சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. சோ நம்ம ஹீரோவும் என்னடா இவங்க இவ்வளவு சண்டை போடுறாங்கன்னு பயங்கரமா வித்த காமிச்சு டான்ஸ் ஆடி 2 நாட்டையும் ஒண்ணு சேர்க்கிறான். கடைசியில 2 ராஜாக்களுமே ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. சோ அங்க இருந்து எல்லார்கிட்டையும் பாய் சொல்லிட்டு மறுபடியும் போட்ல ஏறி அங்க இருந்து கிளம்பி இங்க வந்த மாதிரி காமிக்கிறாங்க. அப்புறமா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒண்ணு சேர்ற மாதிரியும் 2 பேரும் சேர்ந்து கலிவர்ஸ் டிராவல்ஸ்னு ஒரு புக் எழுதுறாங்க. அப்படியே இந்த படத்தை ஒரு ஹாப்பி எண்டிங்கா முடிக்கிறாங்க. சோ இப்போ சொல்லுங்க, இந்த படம் சூப்பரா இருந்துச்சா இல்லையான்னு. சோ இதுக்கு முன்னாடி நீங்க இந்த படத்தை கண்டிப்பா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லனா இந்த கதை சம்பந்தப்பட்ட ஒரு புக்கையாவது நீங்க படிச்சிருப்பீங்க. அப்படி படிச்சிருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னுமே நீங்க மிஸ்டர் வாய்ஸ் ஒரு ஃபேமிலியில ஜாயின் பண்ணலனா மறக்காம ஜாயின் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ உங்களை என்டர்டெயின் பண்றதுக்காக வந்துகிட்டே இருக்கும். சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்சவங்கள ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க.